டேய் இவ்வளவு கூட்டமா இருக்கு. அதான்டா இந்தியா. வரிசையில போயிடலாமா? சச்சே, வரிசையில போய் என்னைக்கு போய் சேர்றது? அதோ நிக்கிறான் பாரு நாட்டை. வணக்கம் சார். வணக்கம் சார். வட்டச்செயலாளர் பார்க்கணுங்க. இவங்கெல்லாம் என்ன பிரதமரை பார்க்க வந்திருக்காங்களா? போங்கய்யா, அடுத்த வாரம் வாங்கய்யா. இல்லைங்கய்யா, அவர் எங்க சொந்த ஊருக்காரரு, அதான் பாத்துட்டு போலான்னு சொந்த வந்தோம். ஊருக்காரனா இருந்தா என்ன போயா போயா? சார் என்னடா தள்ளுறா? தள்ளுனா சரியா போயிரும். ஒரு 50 இருந்தா வெட்டு. எதுக்கு? டேய், எப்படியோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். அதை இங்க இருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம். குடு சீக்கிரம். தப்பா எடுத்துக்க போறான்டா. குடுக்காட்டி தான் தப்பா எடுத்துக்குவான். குடு சீக்கிரம் சீக்கிரம். சார் பாத்தியாடா பணம் நம்ம நாட்டுல என்னென்ன வித்த காட்டுதுன்னு. வணக்கம். வாங்க வாங்க பெரியவங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆமா, இவங்க யாரு? இது ஏன் பையன்? அது ஏன் பையன்? சின்ன வயசுல பார்த்தது. இப்ப பெருசா வளர்ந்துட்டேன். ஐயா, நீங்க பசங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்தாங்க. 1.5 லட்சமா? இன்னைக்கு காலேஜ் ப்ரொஃபசர் வேலைக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா? 2 லட்சம். 2 லட்சமா? ஆமா. நீங்க 1.5 லட்சம் தானே சொன்னீங்க? அட, அது 6 மாசத்துக்கு முன்னாடியா. 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு விலை ஏறினா எப்படிங்க? காய்கறி விலை, பஸ் டிக்கெட் விலை எல்லாம் ஏறும்போது அப்புறம் இதனோட விலை ஏறத்தான் செய்யும். நீங்க என்ன பண்றீங்க, ஊருக்கு போய் ஆளுக்கு இன்னொரு 50,000 போட்டு கொண்டு வாங்க, கண்டிப்பா வேலையை போட்டு கொடுத்துறேன். ஐயா, இருந்த காக்காணி அரக்காணி நிலத்தை எல்லாம் வித்து தாங்க கொண்டாந்துருக்கோம். 10 பத்தாவதுக்கு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோங்க. எப்படியாவது எங்க பசங்களுக்கு வேலை போட்டு என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த பாருங்க, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ற கை காசு போட்ட வேலை வாங்கி தர முடியும்? பணம் தானே சார். சார் எங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே வர சம்பளத்துல மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே கட்டிடுவோம் சார். தயவு பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்னப்பா ஊர்க்காரன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்ல பசங்களா வேற இருக்கிறீங்க. பழனிசாமி இங்க வாப்பா. பழனி, அந்த காலேஜ் லிஸ்ட் இருக்குது பாரு, அதுல இவங்க 2 பேர் பேரை சேர்த்துக்கு போ. ஓகே சார். மறந்துடாத பழனி. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வர 1ஆம் தேதி கண்டிப்பா உங்க பசங்களுக்கு வேலை வந்துரு. வாங்க. வணக்கம். அப்புறம் நீங்க 2 பேரும் அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போங்க. நாங்க இங்கதான் சார் இருக்க போறோம். இங்கயா? ஆமாங்க ஐயா, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க சினிமாவுல பெரிய ஆளா இருக்கிறான். அவங்க கூட நாங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டோம். என்னடா ஹீரோன்னு சொன்னா டீ குடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வட்டவனே கேட்கலாம். அம்மா சார், டீ சாப்பிடுங்கம்மா சார். அம்மா டீ சாப்பிடுங்கம்மா. ஏப்பா, இந்த பொண்ணோட ஆடுற பையனை கூப்பிடுப்பா. சார் அவர் வரலையா சார்? வரலையா? உனக்கு எப்படி தெரியும்? மேனேஜர் பேசிக்கிட்டா சார். ஐயோ, என்ன பண்றது சார்? நான் நல்லா ஆடுவேன் சார். டீ காபி கொடுக்கணும், டான்ஸ் வராது. போயா சார், 10 வருஷமா போராடிக்கிறேன் சார். இந்த பாருங்க, டான்ஸ் கார்டு முதல்ல வச்சிருக்கேன் சார். ஓ, டான்ஸ் கார்டுலாம் வச்சிருக்கேன் நீ? ஆமா சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏப்பா, இந்த பையனுக்கு Dress ஒன்னு கொடு. சார் Dress நானே வச்சிருக்கேன் சார். இத புடிங்க சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் போட்டு வந்துறேன் சார். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. வாடா. ஆஹா, ஐயோ என் கனவு படுத்துச்சு. டேய் செங்கல் வராயா? டேய் டேய் மச்சான், எப்போ வந்தீங்க? சரி இப்பதான் வந்திருப்பீங்க. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி நல்லா தான் இருப்பேன், இருக்க வரேன். நீ ஹீரோ அவரும் சொல்லி தானே ஊர்ல இருந்து வந்த. இங்க என்னடா டீ காப்பி நான் கொடுத்துட்டு இருக்க? அத ஏன்டா மச்சான் கேக்குற? சினிமாவுல ஹீரோ ஆகுறது சாதாரணம் நினைச்சு வந்துட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு. உள்ள போய் காணா போயிட்டாப்பா. நான் எப்படி ஆளு விடுவேனா? டீ காப்பிய கொடுத்தாலும் உள்ள பூந்துட்டல. மாமா விசில் ஊதிட்டாங்க. லேட் ஆச்சுன்னா வேற ஆள மாத்திடுவாங்க. இருக்க வரேன். தங்கறதுக்கு தானே. ஏன் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருக்க, வந்துடுறேன் சார். வந்துட்டேன். நிப்பாட்டு ஆட்டோ நிப்பாட்டு. வாங்க 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 வாங்க. ஏப்பா, வாங்கடா, நம்ம ஆட்டோ தான் வாங்க. இவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் மச்சான் சொல்றா. இதான் என்னுடைய பேலஸ். ஆஹா. நீங்க இங்கதான் தங்க போறீங்க. இங்கதான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம். என்ஜாய். அப்ப மாடியில விளையாடலாமா? அங்க கூட என் ஃப்ரெண்ட் தானே இருக்கான். இப்ப தற்சமயம் ஃபாரின் போயிருக்கான். அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல. ஏன் ஓனர் செத்துட்டானா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மாசம் வாடகை பணம் கொடுக்குறது வக்கு இல்ல. இதுல கூட 2 பேர் அடிச்சுட்டு வண்டியா? யாரா அவனுங்க? போடா வெளியே. ஹலோ, ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச பழக்க. உனக்கு என்ன மரியாதை? நீ சினிமாக்காரன் தானே. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுனேன். நடக்கிறதே வேற. ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு. இவ்வளவு ஏன்? நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலே தான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டா
சொன்னடா. நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு. பி கேர்ஃபுல். கை பேசாத. இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ. முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா. அப்படி கேளியா, அப்படி கேளு. டேய் மச்சான், சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் கொடு. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. டேய் குடா மச்சான். டேய் டேய் இரு, இரு, டேய், இரு, டேய், இரு, டேய், இரு, இரு. ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 இப்படி அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்தா, அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா. இதுக்கு மேல பேசப்படாத நீ. ஆமா இவன்லாம் யாரா? உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா? இந்த மாதிரி வெட்டி பசங்களா இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ சொல்லு. சு, வெட்டி பே கிட்டி பேன்னு பேசப்படாது. அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா? பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. டேய் சும்மாரா சொல்ல வேண்டிய சொல்லித்தானே ஆகணும். மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம். மைண்ட் இட். தள்ளு. சார் நீங்க ப்ரொஃபஸரா? நீ யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க. டேய் ஏண்டா டேய், என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன்? நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு. மச்சான், அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான். அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான். அதனாலதான் நீங்க ப்ரொபோசல்னு ஒரு பொய்ய சொன்னேன். அது மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய் பாதி உண்மையை பேசினா தான் வாழ விடுவாங்க. மகளே, இந்த காலத்துல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆமா எத்தனை மாப்பிள்ளை கொண்டு வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் திருப்பி அமைச்சிடறாங்கடா. இது என்னடா நியாயம்? உன் தங்கச்சியில் நீயே கேளுடா. ஆமா, நீங்க நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்தா நாங்க ஏன் வேண்டாம்னு சொல்ல போறோம்? அதானே. என்ன அதானே? நான் கொண்டு வந்த மாப்பிள்ளை என்ன குறைச்சல்? மகளே, சேலத்துல இருந்து ஒரு சூப்பர் மாப்பிள்ளை, பெரிய கோட்டீஸ்வரன். அவனுக்கு மட்டும் அந்த ஊர்ல 25 பஸ் ஓடும். 25 பஸ்ஸா? பஸ் மட்டுமா, 25-30 பிராந்தி கடை வேற இருக்குதான். அப்பேற்பட்ட கோட்டீஸ்வரன் வீடு தேடி வந்து பொண்ணை பார்த்து, பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டான். அதையும் வேண்டாங்கடா. அப்படியா? என்னம்மா அது? என்னன்னா, அந்த கும்பல் வீட்டுக்குள்ள வரும்போதே பிராண்டி நாத்தம் குப்புன்னு அடிக்குது. அங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி ஆளை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு முட்டையும் கோழியும் வறுத்து கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பாத்தியாடா, இப்படிதான்டா ஆளாளுக்கு ஒரு சட்டம் பேசி எந்த மாப்பிள்ளை வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் விரட்டிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு எல்லாமே பயப்படுறாங்க. இவனுக்கு 2 பேரை பார்த்து மிரள்றாங்க. அப்படியே இதுக்கு மேல போய் நான் மாப்பிள்ளை எங்க தேடுவேன்? நான் என்ன பண்ண போறேன் எனக்கே ஒண்ணும் புரியல. ஏன நீங்க பேசுறது பார்த்தா நாங்க என்னமோ வேணுட்டே பண்ற மாதிரில சொல்றீங்க. பின்ன அப்படிதானே பண்றீங்க? கோவப்படாம கேளுங்கண்ணே. எங்களுக்கு வர மாப்பிள்ள ரொம்ப பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ இருக்கணும்னு நாங்க ஆசைப்படல. வரவன் ஏதோ கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒழுக்கத்தோட இருக்கணும், அவ்வளவுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம். முக்கியமா எங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள நல்ல கெட்டப்பா, கண்ணுக்கு லட்சணமா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அந்த மூஞ்ச நாங்க வாழ்க்கை பூரா பாத்துட்டு இருக்கணும் இல்லையா? சூப்பர். இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கு. மச்சான் மச்சான், என்னடா? கோலம்லாம் அப்புறம் போடலாம். அங்க பாத்தியா, எதிர்த்த வீட்டுல சூப்பரா 2 ஃபிகர்ஸ். அதுங்க யாரா இருக்கும்? டேய், அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களா இருக்கும். அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நம்முடைய டீடைல்ஸ்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வேலையை பாரு போ. போடா. ஏய், நீ வேஸ்ட்ரா. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடு. அத போய் வேண்டாங்க. ஏய் மக்கு, இங்க வா. என்ன? ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு. அங்க பார், ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு. நான் தான் கோலம். ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனையை நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். டேய் வேணாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல, நாங்க பேச்சுலர்ஸ். ஓ, வெரி சாரி. இட்ஸ் ஆல் ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000க்கு மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேட்கல, இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேட்காம சொல்றது கடமை கிடையாது, லூசுன்னு அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யார், உங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா 2 ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும், உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை செய்யணும் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது.
அப்படி சொல்லிட்டோம், அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி 2 பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. உலகமகா கஞ்சன்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்ப? டேய் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. நீரு இப்படி வா. மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பெர் டே 2000 செலவாகுது தெரியும்ல? டேய் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ திம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மணி 7 ஆகி போச்சு, இன்னும் வரல. என்ன வரல? இடியட், காபி சாப்பிட்டா தான் வரும்னு சொன்னல. அவன் மறந்துட்டான், கத்திட்டு இருக்காத விடுறா. என்ன மறந்து? கேர்ள்ஸ் இருக்காங்க, பார்த்து பேசுறான். கேர்ள்ஸா? அங்க. வேர் ஆர் தி கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்கதான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். our relation. Hey, no touching, only talking. Okay, Hi. I am Hi. very shy. அக்கா, நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு. இவர்தான். ஓ, வணக்கம். Hi. இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித், விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். ஒரு ஹீரோவும் டைரக்டர் இருக்கீங்க, பார்த்து துப்போனா? சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்து அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துக்கிறேன். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோ கிராக் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்ல இருக்கே. இருக்கு இருக்கு இருக்கு. கரும. டேய் கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? சோ என்னடா? இந்தமா. Thank you sir. ஓகே, Bye. thank you. See you. ஓகே பரவாயில்ல. ஏய், இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏன்டா நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய், சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜர் வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட். கண்ட்ரி ப்ரூட். ஏண்டா கோபி, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழைப்பாளைங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே. டேய் நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னது? நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய் நம்ம கிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும் இல்ல? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய் நாம இங்க யாருன்னு தெரியாது, வா வாடா. நான் ஒரு எம்ஃபில்ரா. அப்ப நான் மட்டும் என்ன? வாடா சார், கொஞ்சம் வழி விடு. வரிசையில வர்றதா? இது சரிப்படாது. இப்ப ஏர் விட்ட பாரு. வரிசையில வா, வரிசையில வா. ஏய், இந்த பாத்திரம் சரியில்லை, மாத்து. வரிசையில வா, வரிசையில வா, வரிசையில வா. வாடா. ஐயா வணக்கம். என்னையா? எங்களுக்கும் கொஞ்சம் கூழ் குடுக்குறீங்களா? ஏன் பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே. பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டம் வந்தீங்க. போங்கயா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழே வாங்கயா. அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க பட்டாதாரிங்க, எம்பில், ப்ரொஃபஸராக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க ஐயா. ஆமாங்க. யாரா இருந்தாலும் கியூ தான். போங்க. What nonsense you are talking? You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. டேய் சும்மா. You know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. யோ ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்துங்க. சீக்கிரம் ஊத்தியா. ஐயா இந்தாங்க. அப்படியே 2 சொம்பு பார்சல் எடுத்து 2 சொம்பு பார்சல். என்னையா? எங்க 2 பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூட கொடுத்துங்களேன். நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமாங்க. இங்கே இருந்து அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிக்கலாம். அக்கா, சாமி நல்லா கும்பிட்டுக்கிட்டே வாங்க. அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு, நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கறதுக்கு. வாய மூடிட்டு வாடி. ப்ளீஸ் கொஞ்சம். போதும். கொஞ்சமாவது நீ குடி. ஒரு ஊருக்கு மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருந்துருக்குடா. ஹலோ. எஸ் கம் இன். ஹலோ ப்ரொஃபசர் சார். ஐயோ, என்னடா இவளுக்கு வராளு? அசிங்கமா போச்சடா. கையில எடுத்துக்க. ஹலோ. வணக்கங்க. என்னங்க
இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில்ல கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க, குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கோம். டேய் சீ என்ன இது விளக்கமா சொல்ல வேண்டியதானே. அதாவது வந்துங்க இந்த ப்ரொஃபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க சரி, ஆமா. நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க, அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. தம்பி ஹலோ வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கும் உங்க பிடிச்சிருக்கு. பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். இருக்கட்டும். நான் கேள்விப்பட்டேன் வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? ஆமா ஆமா சார். ஆமா சார். அடடடடா. உங்கள மாதிரி பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. ஓகே. வரட்டுமா? தம்பி ஆ. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆட்ட கிட்ட வேணும், நான் கொஞ்சம் ஏற்பாடு சரி, சார், பண்ணுங்க. பாத்துக்கலாம். அர்ஜென்ட்டா ஒரு சவாரி இருக்கு. நீங்க சரிங்க. நான் வரேன். நீங்க போங்க. ஓகே. பாத்து போங்கம்மா, ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. பாய். சரி சரி அதுங்க போகுதுங்க, அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒண்ணும் புரியாதவனா இருக்கிறியே. வா வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா. வேணான்னு சொல்றல. வா, நீ என் கூட வா. வேணாம்டா. டேய் சொன்னா கேளுடா, நம்மள அசிங்கமா நினைப்பாங்கடா. பிக்கப் ஆகுது பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயிலை விட நல்லா இருக்குல்ல. என்ன நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துதுங்க? டேய் இங்க இருந்து விழுந்து கூட போயிடலாம். மேல ஏறி போட்டும். என்னங்க நீங்க கோயில தப்பா சுத்துறீங்க. எப்பவுமே கோயில இடமிருந்து வலமா தான் சுத்தணும். உனக்கு நான் அப்பவே சொன்னேன்லடா. ஐம் சாரிங்க. வாடா கரெக்ட்டா நீ சுத்து. முன்னாடி பா, நான் பின்னாடி பாரு. அதுல பாருங்க மிஸ், எங்க ஊர்ல நாங்க இப்படிதானே சுத்திட்டு இருக்கோம். யோ, எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் சுத்துவாங்க. தள்ளி. ஃபைட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே. வாங்க வாங்க. அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா? என்ன? எங்க அண்ணன் எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ, அரலூசு நினைச்சா முழு லூசாவே இருக்கானே. அதுல பாருங்க மிஸ், எந்த மாதிரி மாப்பிள்ளைய அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான், அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூடயோ கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல்.